ஸோ இன்னைக்கு நம்ம வந்து கற்கண்டு திணை பாத் பண்ண போறோம். ஆமா. சோ அதுக்கு என்னென்ன இன்கிரிடியன்ஸ் தேவைன்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம இன்கிரிடியன்ஸ் சொல்றதுக்கு முன்னாடி இந்த கல்கண்டு பாத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொல்லிடுறேன். இது வந்து ஒரு நெய்வேத்திய பிரசாதம். சிதம்பரம் நடராஜர் கோவில்ல வந்து இந்த பிரசாதம் கொடுக்குறாங்க. நார்மலா வந்து பச்சரிசியில செய்வாங்க. நம்ம கொஞ்சம் ஹெல்த் கான்சியஸா செய்யலாம் அப்படின்றதுனால நான் திணை அரிசியில செய்ய போறேன். ஓகே. ஆனா நடராஜர் கோயில்ல நமக்கு அரிசியில தான். ஆமா, பச்சரிசியில தான் செய்வாங்க. பரவாயில்லையே. ஊற வைத்த திணை, காய்ச்சிய பால், நெய், சிறுபருப்பு, கற்கண்டு, அரைத்த கற்கண்டு, ஏலக்காய் தூள், குங்குமப்பூ, பாதாம், உலர்தாட்சை, பச்சை கற்பூரம், முந்திரி பருப்பு, உப்பு. இந்த பாசி பருப்பு வந்து நம்ம ஊற வச்சு போட போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் லைட்டா ஃப்ரை பண்ணி போட்டோம்னா ஃபிளேவர் நல்லா இருக்கும். ஓகே. சரி, இதுல பாசிப்பருப்பு எவ்வளவு எடுக்கிறோம், திணை எவ்வளவு எடுக்கிறோம்? இப்ப 1 கப்பு திணை அரிசி எடுக்கிறோம்னா 1/4 கப்பு பாசி பருப்பு போடும். ஓகே. நார்மலா நம்ம வீட்டுல செய்யற வெண்பொங்கலுக்கு கூட பாசி பருப்பு போடும் போது இந்த மாதிரி லைட்டா வறுத்து போட்டோம்னா அது ஃபிளேவர் நல்லா என்ஹான்ஸா இருக்கும். ஃபைன். ஸோ பொங்கலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி அதோட ஃப்ளேவர் ஹைலைட்டாக தான் இருக்கும். அதில் இன்னும் கொஞ்சம் நல்லா செய்யலாம் அப்படின்றாங்க. இன்னும் நிறைய பேருக்கு பொங்கல் ஏதோ ஒரு காரணத்துக்காக பிடிக்காது. அப்படி இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா அவங்களுக்கு பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ ஃபைன். இப்போ வந்து கல்கண்டு பாத் சில பேர் பாசி பருப்பு போடாம வெறும் பச்சரிசியில செய்வாங்க. பட் அதை விட பருப்பு சேர்க்கும் போது அதோட ஃப்ளேவர் அண்ட் கன்சிஸ்டன்சி நல்லா இருக்கும். கொஞ்சம் வாசனை வர ஆரம்பிச்சிருக்கு. நல்லா செவப்பா வறுக்க போறோம். இல்ல செவக்கலாம் இல்ல, நல்ல வாசனை வந்தா போதும். ஓகே. இது தனியா எடுத்து வைக்க போறோம்னு நினைக்கிறேன். தண்ணி ஊத்தி வைக்கலாம். ஓ, அப்ப பவுல்ல வச்சிடலாம். பவுல் இருக்கு. ஏன்னா இது கொஞ்சம் ஊறணும். இது வறுக்கிறதுனால பாசி பருப்பு நார்மலாவே சீக்கிரமா குக் ஆயிடும். வறுக்கிறதுனால சீக்கிரமாவே ஊறிடும். ஓகே. சோ இந்த பாத் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பிசிபெல்லா பாத். அது ரைஸ் மாதிரி இருக்கும். கல்கண்டு சாதம்னு கூட சொல்லுவாங்க. ஓ சூப்பர். ஓகே. கல்கண்டு சாதம், கல்கண்டு பொங்கல். ஓகே. பவுல் இருக்கா? பவுல் அங்க பேக்ல இருக்குப்பா. ஓகே. அதை இங்க வச்சிடுறேன். நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே. இந்த தட்டுல கொட்டணும். வேண்டாம், அப்படியே கூட கொட்டிக்கலாம். சோ இந்த பச்சை பருப்பு வறுத்தாச்சு. அது ஊறத்துக்கு கொஞ்சம் தண்ணி ஊத்தி வைக்கணும். அது ஊறட்டும். சோ இப்போ வந்து நெய் போட்டு நம்ம முந்திரி திராட்சை வறுத்து எடுத்துக்கலாம். ஓகே. ஸ்பூன் தேவைன்னா இங்க வச்சிருக்கேன், எடுத்துக்கலாம். இதே போதும். ஸோ நெய்யை கொஞ்சம் ஜென்ரஸா விட்டுருக்கோம். ஏன் அப்படின்னா வந்து எனக்கு தெரிஞ்சு முந்திரி திராட்சை இல்ல அதுக்கப்புறம் பாதாம்லாம் வறுத்ததுக்கு அப்புறம் கூட அப்படியே இதுல கண்டினியூ. ஆமா, இது லாஸ்ட்ல நம்ம சேர்க்க போறோம். இந்த நெய்யோட தான் நம்ம பொங்கல்ல சேர்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் கொஞ்சம் முந்திரி போட்டுக்கிறேன். முந்திரி பாதியா உடைச்சு கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கூட உடைச்சிக்கலாம். ஏன்னா ஆறுன அப்புறமும் உடைச்சிக்கலாம். இன்னும் ஒன்ஸ் அது நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா முந்திரி எடுத்துட்டு கூட நம்ம தாட்சையை போட்டுக்கலாம். ஏன்னா தாட்சை உடனே அது லாஸ்ட்ல தான் போட போறோம். போட்டுட்டு நம்ம உடனே எடுத்துடலாம். ஸோ இப்போ ஓரளவுக்கு முந்திரி வந்து நமக்கு கலர் கொஞ்சம் மாறிடுச்சுன்னா எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் தாட்சையை ஆட் பண்ண முந்திரி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சு. முந்திரி கலர் சேஞ்ச் ஆகுது. இப்போ நம்ம வந்து பாதாம் போட்டோம். ஓகே. சோ பாதாம்க்கு அடுத்துதான் பாதாம் வந்து ஒரு ஆப்ஷனல் தான். அடிஷனலா நான் போடுறேன். ஓகே. வீட்ல நார்மலா முந்திரி திராட்சை நம்ம எல்லாமே ஸ்வீட் செய்யறதுக்கு வச்சிருப்போம் வீட்ல. அதுவே போதும். ஓகே. எனக்கு தெரிஞ்சு பாதாமே முந்திரி எடுத்துடலாமா இல்ல நம்ம அப்படியே எடுத்துடலாம்? ஓகே ஃபைன். இப்போ நம்ம தாட்சையை ஆட் பண்ணிட்டோம். இது மூணுத்தையுமே நல்லா கீல ரோஸ்ட் பண்ணி எடுக்க போறோம். ஸோ ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு இங்க வச்சுட்டு அப்படியே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த தாட்சையும் கலர் மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். எடுக்க வேண்டிய டைம் வந்தாச்சு. ஸோ அதை எடுத்து வச்சுட்டு அப்படியே ஒரு பிரேக்கும் போயிடலாம். எடுத்துடலாமா? முந்திரி திராட்சை வறுத்தாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இந்த நெய் நம்ம யூஸ் பண்ணாம அடுத்து என்ன பண்ண போறோம்? இப்ப நம்ம திணை வந்து வேக வைக்க போறோம். சோ இது வந்து நம்ம
கன்சிஸ்டன்சி நல்ல சக்கரை பொங்கல் மாதிரி குழைய இருக்கிறதுனால நல்ல தாராளமா தண்ணி ஊத்திக்கலாம். தினையும் வந்து நிறைய தண்ணி இழுக்கும். இது சில பேர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பால்ல செய்வாங்க, அது கொஞ்சம் அடி பிடிக்கும் அப்படின்றதுனால நம்ம பாதி பால் பாதி தண்ணி அதை போட்டு இது பண்ண போறோம். ஓகே, 1 கப்புக்கு நம்ம 2 கப் தண்ணி ஊத்திட்டு இன்னும் 1 கப் பால் ஊத்தலாம். அது வெந்து வரும்போது தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் பால் ஊத்திக்கலாம். இப்ப தண்ணி கொதிச்ச பிறகு போட்டா நல்லா இருக்கும். தண்ணி கொதிக்கட்டும், கொதிச்ச வரைக்கும் நம்ம வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. இப்ப தண்ணி ஓரளவுக்கு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. சோ தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம்? இதுல கொஞ்சம் பாலம் ஆட் பண்ணிடணும். ஃபுல்லாவே பால் ஊத்திட்டேன். இதுவும் நல்லா கொஞ்சம் சூடு ஆன பிறகு கொஞ்சம் சூடா தான் இருக்கு. சோ இதுல நம்ம வந்து திணை ஊற வச்ச திணை பாத்தீங்கன்னா நார்மல் அரிசி விட கொஞ்சம் நிறைய நேரம் ஊற வைக்கணும். மினிமம் ஒரு 1 hour ஊற வைக்கணும். கொஞ்சம் சீக்கிரமா ஊறணும் அப்படின்னா சுடு தண்ணியில ஊற வச்சீங்கன்னா சீக்கிரமா ஊறிடும். கொஞ்சம் கொஞ்சமா அதை கலரணுமா? விடாம கலர் அப்படிலாம் இல்ல. ஓகே, எல்லாமே போட்டுட்டு லாஸ்ட்ல கலந்து விட்டா போதும். ஓகே, நல்ல குழைய வேகணும். இது திணைன்றதுனால அது குட்டி குட்டியா தான் இருக்கு. அரிசி போடுறோம்னா அது உடைஞ்சு வந்து குழைய வேகணும். இப்போ நம்ம வறுத்து வச்சோம் இல்லையா, அந்த நெய் கொஞ்சம் இருக்கு இல்லையா, அந்த நெய் இதுலயே போட்டோம்னா அந்த ஃபிளேவர் இறங்கி வேகும் போதே அது ஒரு ஃபிளேவர் கொடுக்கும். அந்த நெய் இதுல சேர்த்துறேன். ஓகே, அண்ட் நம்ம வந்து குங்குமப்பூ வந்து பால்ல ஊற வச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அதுவும் வந்து இதுல நம்ம சேர்த்துறணும். ஓகே, அப்ப அது வேகும் போது அந்த ஃபிளேவர் ஃபுல்லாவே இறங்கும், நல்லா இருக்கும். ஓகே, எந்த ஒரு இனிப்புக்குமே ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்தோம்னா அந்த ஃப்ளேவர் தூக்கி கொடுக்கும். லைட்டா ஒரு சிட்டிகை உப்பு லைட்டா தான் போடுறேன். இது நல்ல குழஞ்சு வந்த பிறகு நம்ம கல்கண்டு மத்த இன்கிரிடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாமா இல்ல கலரிட்டே இருக்கணுமா? இல்ல கிளறணும்னு இல்ல, க்ளோஸ் பண்ணிடலாமா? நீங்க குக்கர்ல செய்யறதா இருந்தா கூட குக்கர்ல செய்யலாம். ஓகே, சோ குக்கர்ல செஞ்சா எவ்வளவு விசில் நம்ம கொடுக்க வேண்டி இருக்கும்? விசில் வந்து ஒரு 4-5 விசில் விடலாம், ஏன்னா குழையணும் இல்லையா, அதனால. ஃபைன், ஓகே. ஸோ அதனால 4-5 விசில் விட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்த வேலை சட்டுன்னு ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ இது குழையணும். குழைஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து கற்கண்டு ஸ்வீட்டுக்கு ஆட் பண்ண போறோம். அதை எப்படி பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது நல்லா ரெடி ஆகட்டும் இல்லையா? ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம மூடி வச்சது ஃபர்ஸ்ட் என்ன நிலமையில இருக்கு? கொஞ்சம் திக்கா இருக்கா, குக் ஆயிருக்கா, எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். திக்காகல, பபிள்ஸ் வருது. பாசி பருப்பு ஊறணும்னு நம்ம வெயிட் பண்ணோம். சோ இப்ப ஊறிடுச்சு. சோ அந்த பாசி பருப்பையும் இதுல நம்ம சேர்த்துடலாம். ஓகே, பாசி பருப்பு நம்ம சேர்த்தாச்சு. இது எல்லாமே சேர்ந்து வெந்து வரும்போது கன்சிஸ்டன்சி கரெக்டா வந்துடும். ஓகே, அகைன் ஒரு மிக்ஸை கொடுத்துட்டு அப்படியே நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வைக்க போறோம். ஓகே, இது மூடி வச்சு வேக வைக்கும் போது சம்டைம்ஸ் பால் பொங்கி வந்துடும். ஸோ கிட்ட இருந்து பார்த்துக்கணும். ஓகே, ஸோ அதனால பார்த்துக்கிட்டு அது ஓரளவுக்கு அந்த குழையிற அளவுக்கு வரும்போது தான் நம்ம சுகருக்கு கற்கண்டு ஆட் பண்ண போகிறோம். அது என்ன அப்படிங்கிறத ரெடி ஆனதுக்கப்புறம் ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மூடி வச்சு குக் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சியாக இருந்ததை வந்து இப்போ எப்படி மாற்றிருக்கோம் அப்படின்னா திறந்து பார்த்தா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. பாருங்க, ஸோ திக் ஆயிடுச்சு. ஆக்சுவலி இது பால் போட்டதுனால பொங்கி வரும். நம்ம ஓபன் பண்ணி வச்சுட்டு லாஸ்ட்ல கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் மூடினா போதும். ஓபன்ல வச்சே குக் பண்ணலாம். இல்ல உங்களால நின்று கிளற முடியாதுன்னா குக்கர்ல போட்டுடலாம். ஃபைன்.
ஓகே, இதுல இன்னொன்னு என்ன அப்படின்னா வந்து இன்னைக்கு நிறைய பேர் டயட்ல இருக்கும்போது இந்த ஓட்ஸ் தான் நிறைய பாக்கிறதுக்கு ஓட்ஸ் மாதிரி இருக்கு. ஏன்னா அது மில்க்ல போட்டோ இல்ல தயிர்ல போட்டோ சாப்பிடும்போது இப்படிதான் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து இங்க ஒரு கப் கல்கண்டு வச்சிருக்கோம். இது அப்படியே போடலாம், அந்த சூட்ல வந்து உருகிடும். ஓகே, நான் இப்ப டைமண்ட் கல்கண்டு போடுறேன். பெரிய கல்கண்டும் போடலாம், அது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இல்ல நீங்க வந்து உருகுமோ உருகாதோன்னு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா மிக்ஸில பவுடர் பண்ணி போட்டுறோம். ஓகே, சோ அந்த பவுடர் பண்ணி தான் நம்ம வச்சிருக்கோம் கல்கண்டு. நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஃப்ளேவருக்காக வந்து ஏலக்காவோட சேர்த்து பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். ஏலக்காய் பவுடர் தனியாவும் இருக்கு. ஸோ இப்போ இதை நல்லா நமக்கு கரையணும். அந்த கற்கண்டு கரையிறதோட சேர்த்து ஓகே இன்னும் கொஞ்சம் சுகர் தேவை, நமக்கு நல்லா வந்து ஸ்வீட்னஸ் தேவை அப்படின்னா அரைச்ச அந்த கற்கண்டை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இனிப்பு போதுமா அப்படின்னு செக் பண்ணிட்டு ஓகே நம்ம தேவையான அளவுக்கு சக்கரை பவுடரோ இல்ல கல்கண்டு பவுடரோ போட்டுக்கலாம். இந்த இனிப்பே நல்லா இருக்கு. ஓகே, கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால இதுல பாதி அளவுக்கு நான் போடுறேன். அந்த கற்கண்டையும் நம்ம வந்து பவுடர் பண்ணி வச்சிருந்தோம்ல, அதையும் எவ்வளவு தேவையோ ஏலக்காவோட சேர்த்து பவுடர் பண்ணனால வாசனை பாத்தீங்களா கமகமகமான இருக்கு. அப்ப பச்சை கற்பூரம் மட்டும் தான் பேலன்ஸ். பச்சை கற்பூரம் இதுதான் வந்து ஆக்சுவலி சீக்ரெட் இன்கிரிடியன்ட். உங்களுக்கு வந்து கோவில்ல சாப்பிடுற பிரசாதம் அதே பிளேவர்ல வேணும்னா நீங்க நார்மலா சக்கரை பொங்கல் செய்யும் போதும் போடலாம், இந்த கல்கண்டு பாத்திலையும் போடலாம். இது நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த பச்சை கற்பூரம் போட்டா அதுதான் அந்த கோவில் ஃப்ளேவர் கொடுக்கும். ஓகே, இது ஆறுனதும் இருக்கிடும், அதனால கொஞ்சம் செமி கன்சிஸ்டன்சியா இருக்கு. அதனால இப்பவே இந்த கன்சிஸ்டன்சில இருக்கும் போதே கொஞ்சம் குக் ஆயிடுச்சுன்னா இறக்கிடலாம் இல்லையா? ஏன்னா இப்ப நம்ம சக்கரை போட்டோம் இல்லையா, அதனால நமக்கு திருப்பி தண்ணி விட்டுருக்கு. ஓகே, இது திரும்பி இறுகி வரும். இப்போ நெய்ல வறுத்த முந்திரி திராட்சை போட்டுடலாமா? முந்திரி திராட்சை பாதாம் இருக்கு. சோ கொஞ்சம் அந்த தண்ணி விட்டது இல்லையா சக்கரை, அது இளகி வந்த பிறகு நெய் விட்டு இறக்கிடலாம். ஓகே, இதுல நீங்க கொஞ்சம் இன்னும் நிறைய பால் சேர்த்தீங்கன்னா திணை பாயசமா செய்யலாம். அதுக்கு வந்து பச்சை பருப்பு தேவையில்லை. ஓகே, முந்திரி திராட்சை போட்டாச்சு. ஃபினிஷிங் இன்னும் கொஞ்சம் கொதி வந்த பிறகு நெய் விட்டு இறக்கிடலாம். ஓகே, திக்கா இருந்தது. இப்ப சக்கரையும் கல்கண்டும் போட்டதுனால திருப்பி தண்ணியா வந்திருக்கு. ஓரளவுக்கு திக் ஆயிட்டே வருது எனக்கு தெரிஞ்சு. இதுதான் எண்டல கொஞ்சம் ஃப்ளேவருக்கு லைட்டா குங்குமப்பூ லைட்டா போட்டா போதும். வாசனை வருது இல்லையா குங்குமப்பூ. இப்போ இதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த நெய்யை ஆட் பண்ணிட்டு இறக்கிடலாமா? ஏன்னா திக் ஆயிட்டே வருது, கொஞ்சம் விட்டோம்னாலும் பயங்கர திக் ஆயிடும். இது ஆறுச்சுன்னா இன்னும் எல்லாமே திக் ஆயிடும். ஸோ ஓகே, நெய் ஏன்னா சக்கரை பொங்கல் அப்படின்னாலே நெய் மிதக்க மிதக்க இருக்கணும், அதுதான் சக்கரை பொங்கல். இது வந்து கல்கண்டு பொங்கல்னு சொல்லலாம். பாத்தீங்களா நெய் போட்டது ஒட்டாம வருது. ஏதோ அல்வா கலர்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இது ஆறுச்சுன்னா சக்கரை பொங்கல் பதத்துக்கு வந்துடும். ஸோ இப்போ கடாயில ஒட்டாம வந்துருச்சு, அதுதான் பதம். ஓகே, ஸோ
ஸோ இப்போ வந்து இப்படி இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க, ஏன்னா ஆறுனதுக்கு அப்புறம் கரெக்டா சக்கரை பொங்கல் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். திணை வேற அப்படிங்கறதுனால ஃபுல்லா குக் பண்ண கூடாது. ஓகே, நீங்க ஒன்ஸ் ரெடினா ஆஃப் பண்ணிட்டு எடுத்து வச்சிடலாம். எஸ், ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, இப்போ அப்படியே அந்த ஸ்பூன் அங்கேருந்து எடுத்து கொடுத்தீங்கன்னா ஸோ இப்போ நமக்கு இன்னைக்கு இந்த எபிசோட்ல நம்ம எடுத்துக்கிட்ட ஸ்பெஷல் ரெசிபியான திணை கற்கண்டு பாத், அதாவது சக்கரை பொங்கல், திணை பொங்கல்னு சொல்லலாம், கற்கண்டு பொங்கல்னு சொல்லலாம். இது ரெடி ஆயாச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆவி பறக்க இருக்கு, அது ஆறுற கேப்ல எப்பவும் போல அப்படியே அந்த வாசனையை வாங்கிட்டு ரீகேப்பும் போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, சிறுபருப்பை நல்லா வறுத்து அதை தண்ணியில் ஊற வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கடாயில் நெய் விட்டு நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு முந்திரிக்கு அடுத்து பாதாமுக்கு அடுத்து வந்து ட்ரை கிரேப்ஸ், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அதையுமே ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு அந்த தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அதில் பாலும் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பாலில் ஊற வச்ச கொஞ்சம் சாஃப்ரான் ஆட் பண்ணிவிட்டு ஸோ திணையை அதில் போட்டுட்டு நல்லா திணை ஃபுல்லாக குக் ஆகணும். ஸோ குக் ஆகிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த சிறுபருப்பு இருக்குல்ல, அந்த சிறுபருப்பை ஊற வச்சதை அதில் ஆட் பண்ணுறோம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு சிறுபருப்பு திணை இது ரெண்டுமே நல்லா பாயில் ஆயிடுச்சு அப்படின்னு தெரியும் போது நம்ம கற்கண்டை தேவையான அளவுக்கு ஆட் பண்ணுறோம். அண்ட் ஸ்வீட்னஸை பார்த்துட்டு கற்கண்டு பவுடரையும் நீங்கள் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணிகிட்டே இருக்கும்போது கொஞ்சம் ஏலக்காய் தூள், அதுக்கப்புறம் லைட்டாக ஒரு பிஞ்ச் சால்ட்டை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு தெரியும் போது மறுபடியும் கொஞ்சம் குங்குமப்பூவை எடுத்து ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக கொஞ்சம் நெய், அதுக்கப்புறம் பச்சை கற்பூரத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அந்த திக் கன்சிஸ்டன்சி வந்துடும்ல, அந்த பொங்கலோட சக்கரை பொங்கலோட கன்சிஸ்டன்சி அது வந்ததுக்கப்புறம் இறக்கிட்டீங்க அப்படின்னா இதுதான் இன்னைக்கு நாங்கள் எடுத்துக்கிட்ட இந்த திணை கற்கண்டு பொங்கல். இதை நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம் எந்த அளவுக்கு. ஆமாம், இன்னும் கொஞ்சம் குங்குமப்பூ போட்டுட்டு ஃபைனலாக கார்னிஷை முடிச்சிருக்காங்க. ஸோ எப்பவுமே வந்து சிறுபருப்பு இந்த மாதிரி தானியங்கள்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் வேகாதுன்னு இல்லை, ஆறவும் ஆறாது. ஏன்னா இவ்வளோ நேரம் குக் பண்ணி கொதிக்குது. ஆமாம், அதனால கொஞ்சம் கொஞ்சமாக இதை நம்ம சூட ஆற்றி தான் டேஸ்ட் பண்ணணும். ஸோ கொஞ்சம் பச்சை கற்பூரம் எவ்வளோ ஒரு மிராக்கிள் பண்ணுது பாருங்கல்ல. அண்ட் இது வந்து கோவில்ல செய்யற பிரசாதம்ன்றதுனால இந்த நவராத்திரி டைம்ல நம்ம வீட்டுல செஞ்சா கோவில்ல இருக்க கடவுளையே நம்ம வீட்டுக்கு வந்துருவாங்க. சூப்பர். ஸோ கோயிலில் இருக்கிற கடவுள் வீட்டுக்கு வராரோ, வீட்டில் இருக்கிற கடவுள் கோயிலுக்கு போகிறாரோ, அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் எங்கள் கிச்சன் கில்லாடிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நல்லபடியாக நடக்கும். அட்லாஸ்ட் ஃபைனலில் குக் பண்ணி முடித்த உடனே டேஸ்ட் பண்ண உடனே அப்பாடா நாங்கள் எங்கள் வியூவர்ஸ்க்கு ஒரு நல்ல ரெசிபியை கொடுத்துருக்கோம் அப்படின்னு. ஏன் அப்படின்னா வந்து எப்போவுமே இது ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நம்ம கோயிலுக்கு போகும்போது யாராவது நம்ம கிட்ட பிட்சை கேட்டாங்க அப்படின்னா வந்து போகும்போது கொடுக்கலாம், திருப்பி வரும்போது கொடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா நீயே கடவுள்கிட்ட போயிட்டு அவர்கிட்ட கேட்டு வரத்தை வாங்கிட்டு வர, அதை அவங்களுக்கு கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் நாங்கள் எங்கள் கிச்சன் கில்லாடிகளை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு எங்ககிட்ட இருக்கிற நல்ல விஷயத்த கொடுக்குறோம். அதை நீங்கள் அடுத்தவங்களுக்கு அந்த மாதிரிலாம் நினைக்காம ஷேர் பண்ணுங்க அப்படிங்கிறதான் சொல்ல வரேன். ஸோ ஷேர் பண்ணுங்கள், பாருங்கள், உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியிலையும் இருக்கிறவங்க இந்த மாதிரி ரெசிபியை சாப்பிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஓகே, அண்ட் நீங்கள் இங்கே வந்ததுக்காக நாங்கள் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் வச்சுருக்கோம். அண்ட் வசந்த் அண்ட் கோ கிச்சன் கில்லாடிகள் உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் இந்த விஜயதசமி அண்ட் ஆயுத பூஜையை இன்னும் ஸ்பெஷல் ஆக்கிறதுக்காக. ஹாப்பி நவராத்திரி டு யூ டூ. அண்ட் இது இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். டீம் கிச்சன் கில்லாடிகள் சைனிங் ஆஃப். டேக் கேர், பை.